ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது காதலுக்கு வயதில்லை என்கிற சிறுகதை. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். விடிந்தால் சீதாவுக்கு திருமணம். ஒரு வாரம் முன்பிருந்தே கல்யாண வீடு களை கட்டி விட்டது. ஜானகி பரபரப்புடன் அங்கும் இங்கும் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டது போல் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் 1000 வாட்ஸ் பல்ப் போன்று பிரகாசித்து கொண்டிருந்தது. மிகவும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் இருந்தாள். மகள் சீதாவின் கல்யாணத்திற்காக அவள் குடும்பமே ஒன்று திரண்டிருக்கிறதல்லவா? அந்த சந்தோஷம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். ராகவன் ஜானகி தம்பதியருக்கு 2 மகன்கள் 2 மகள்கள். தஞ்சாவூரில் குடியிருப்பு. ராகவன் ரிட்டையர்ட் தாசில்தார். அவருக்கு 70 வயது. ஜானகிக்கு 63 வயது. மூத்தவன் சேகர். அவனுடைய மனைவி பத்மினி. அவர்களுக்கு ஒரு பையனும் ஒரு பெண்ணும். லண்டனில் வாசம் அவர்களுக்கு. அடுத்தவள் சாரதா. அவளுடைய கணவன் முகுந்தன். அவர்களுக்கு ஒரே பெண். அவர்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள். மூன்றாவது பிரகாஷ். அவனுடைய மனைவி தாரணி. அவர்களுக்கு 2 மகன்கள். கல்கத்தாவில் குடியிருப்பு அவர்களுக்கு. இளையவள் சீதா. கொஞ்சம் தாமதமாக பிறந்தவள். படித்துவிட்டு சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை நவீன் அமெரிக்காவில் இருக்கின்றான். திருமணம் முடிந்த கையோடு சீதாவையும் அமெரிக்கா அழைத்து சென்று விடுவான். அதனால் நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் சீதா வேலையை விட்டுவிட்டு தன் அம்மா அப்பாவுடன் வந்து இருந்து விட்டாள். அவள் தஞ்சாவூருக்கு வந்து 3 மாதங்கள் ஆகிறது. கடைசி திருமணம் என்பதால் அனைவரும் குடும்பத்துடன் ஒரு வாரம் முன்பே வந்துவிட்டனர் ஊரிலிருந்து. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான். திருமணத்திற்கு துணிமணிகள் வாங்க, நகைக்கடைக்கு போக என்று அனைவரும் குடும்பத்துடன் சென்று ஒரே சந்தோஷ மழையில் நனைந்து கொண்டிருந்தனர். சீதா வீட்டின் கடைக்குட்டி. அனைவருக்குமே அவள் அங்கு செல்லம்தான். திருமணத்திற்கு முதல் நாள் ரிசப்ஷன் நல்லபடியாக முடிந்தது. மாப்பிள்ளையையும் பெண்ணையும் ஒரே கேலி கிண்டல் என்று கலாய்த்தனர். மறுநாள் குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் திருமணம் இனிதே நடந்தேறியது. பால் பழம் என்று விருந்தும் தடபுடலாக நடந்தது. திருமணம் முடிந்து அடுத்த 2 நாட்களில் சீதாவும் நவீனும் அமெரிக்கா கிளம்பிவிட்டனர். எல்லோரும் அவர்களை வழி அனுப்ப விமான நிலையம் சென்றனர். ஜானகிக்கு லேசாக கண்களில் கண்ணீர். சீதாவும் பிரிய மனமில்லாமல் கண்களில் கண்ணீர் துளிகளுடன் விடைபெற்று சென்றாள். மறுநாள் அனைவரும் அவரவர் ஊருக்கு கிளம்பி சென்று விட்டனர். ராகவனும் ஜானகியும் தங்கள் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பினர். ராகவன் எப்பொழுதும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார். ரிட்டையர் ஆகி விட்டாரே தவிர எப்பொழுதும் பிஸிதான் அவர். காலையில் வாக்கிங், பிறகு மனைவி கையால் ஒரு சூடான டீ, பிறகு சிறிது நேரம் செய்தித்தாள் படிப்பார், பிறகு காலை டிஃபன், பிறகு சிறிது நேரம் டிவி பார்ப்பார். அதன் பிறகு அவருடைய அறைக்கு சென்று ஃபோனில் நண்பர்களுடன் பேச்சு அரட்டை என்று போகும். பிறகு மதிய உணவு முடித்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பது. மாலையில் கோயில், நண்பர்களுடன் வாக்கிங். இப்படியாக அவருக்கு பொழுது மிக நன்றாக உற்சாகமேவே நகரும். ஜானகியோ வீட்டில் சமையல் செய்வது, பிறகு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பது, மாலையில் டிஃபன் செய்வது, இதுதான் அவளுடைய தினசரி பொழுதுகள். முன்பு வாரத்திற்கு ஒரு முறை கோயிலுக்கு செல்வாள். பிறகு அது வாரத்திற்கு ஒரு முறை ஆனது. இப்போது எல்லாம் எப்பொழுதாவது தான் போகிறாள். அவளுக்கு வெளியே செல்வதில் சலிப்பு தட்டிவிட்டது. அதனால் வெளியே செல்வதையே மிகவும் குறைத்து கொண்டு விட்டிருந்தாள். குடும்பத்தினர் அனைவரும் ஊருக்கு சென்ற 2 நாட்களில் ஜானகிக்கு லேசாக உடல் வலி என்று ஆரம்பித்தது. கொஞ்சம் சோர்வுடனேயே இருந்தாள். அன்று காலை அவளால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. படுத்தே இருந்தாள். ராகவன் எப்போதும் போல் வாக்கிங் போய்விட்டு வந்து டீ எதிர்பார்த்தார். அப்போதுதான் அவர் ஜானகி இன்னும் படுத்து கொண்டிருந்ததை கவனித்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஜானகி எப்பொழுதும் அதிகாலையிலேயே எழுந்து விடுவாள். அன்று மணி 7:30 ஆகியும் இன்னும் அவள் படுத்து இருந்தது அவருக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது.
அருகில் சென்று பார்த்தார். ஜானகி முனகிக் கொண்டிருந்தாள். நெற்றியில் கை வைத்து பார்த்தார். சூடு இருப்பது போல் அவருக்கு தெரியவில்லை. என்ன ஆகுது ஜானகி என்று கேட்டார். ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க, உடம்பெல்லாம் ஒரே அசதியாக இருக்கு என்று கூறினாள் ஜானகி. உடனே குடும்ப டாக்டருக்கு ஃபோன் செய்து வரவழைத்தார் ராகவன். அவர் வந்து ஜானகியை பார்த்துவிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். பசங்க எல்லோரோடையும் நல்ல கலகலன்னு இருந்துட்டு இப்போ அவங்க போன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஊசி மட்டும் போடுறேன், உடம்பு டயர்ட்னஸ் போகிறதுக்கு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். ராகவன் 3 நேரத்திற்கும் சேர்த்து சாப்பாடு வெளியே ஆர்டர் செய்தார். ஜானகி நன்றாக தூங்கியிருந்தாள். ராகவன் யோசனையில் ஆழ்ந்து விட்டார். அவருக்கு ஒரே கவலையாக இருந்தது. ஜானகி இதுவரை இப்படி படுத்ததே இல்லை. திருமணமான இத்தனை வருடங்களில் இப்படி இவ்வளவு சோர்வாக இருந்து அவர் பார்த்ததே இல்லை. இப்போது ஏன் திடீர்னு இப்படி? ஒரு வாரமாகவே அவள் சந்தோஷமின்றி இருந்தது போல் இப்போதுதான் அவருக்கு தோன்றியது. எல்லாரும் இருக்கிறப்ப கூட ரொம்ப நல்லா தானே இருந்தா ஜானகி. அத்தனை வேலையும் இழுத்து போட்டுட்டுல செஞ்சிட்டு இருந்தா. ஒரு வாரத்தில் இப்படி ஆயிட்டாளே. டாக்டர் வேற எல்லாரும் போனப்புறம் தனியாக இருக்கிறதுனால இப்படி ஆயிருக்கலான்னு சொல்கிறாரே. நமக்கு தான் தனியாக இருக்கிறது தான் பழக்கமான ஒன்று தானே, ஒன்றும் புதுசு இல்லையே. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆன காலத்தில் இருந்து தனி குடித்தனம் தான் எங்களுக்கு. என் அப்பா அம்மா ஒரு ஊர், ஜானகி அப்பா அம்மா ஒரு ஊர், நாங்கள் 2 பேரும் ஒரு ஊருன்னு எப்போவுமே தனித்தனி தான். அப்புறம் பசங்க பிறந்து வளர்கிற வரைக்கும் தான் ஒன்றா இருந்தோம் எல்லாரும். அப்புறம் படிப்பு, வேலை, கல்யாணம்னு எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் தானே எப்பவும் இருக்கோம் என்று மனதிற்குள் யோசித்து கொண்டே இருக்கையில்தான் சுரீரென்று ஒரு விஷயம் உரைத்தது அவருக்கு மண்டையில். மாறிவிட்டது ஜானகி அல்ல, தான் என்று மண்டையில் யாரோ சம்மட்டியால் பலமாக அடித்தது போன்று இருந்தது அவருக்கு. எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் நாம. ரிட்டையர் ஆனப்புறம் டெய்லி வாக்கிங், நண்பர்கள், அரட்டை என்று நான் பாட்டுக்கு இருக்கிறேனே. ஜானகியை திரும்பி கூட நான் பார்க்குறேனா? அவளோட உட்கார்ந்து பேசி கூட எவ்வளோ நாள் இருக்கும்? நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு நாளாச்சும் அவளோட ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட நினச்சிருப்பேனா? ஜானகி எப்போ சாப்பிட்றா, எப்போ தூங்குறா, எதுவுமே எனக்கு தெரியாதே. ஒரு கோயிலுக்காச்சும் நான் கூட்டிகிட்டு போகிறேனா அவளை? ஐயோ, நான் ஏன் இப்படி இருந்தேன் இவ்வளோ நாள்? எனக்கு என்ன ஜானகி மேலே அன்பு கிடையாதா என்ன? இல்லையே, அவள் என் உயிராச்சே. அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதே. அன்பு இருந்து என்ன பண்ண? அதை அவகிட்ட காட்டணுமா வேண்டாமா? நமக்காகவே வாழ்கிற ஜானகி கிட்ட நான் என் அன்பை கொட்ட வேணாமா? தனக்குத்தானே கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு பதில்களையும் கூறிக்கொண்டிருந்தார் ராகவன் மனதிற்குள். இப்படி சுயநலமாக இருந்து விட்டோமே என்கிற குற்ற உணர்வு வந்துவிட்டது அவருக்குள். தவித்தார் ராகவன். அப்போது டிவியில் ஒரு காஃபி விளம்பரம் ஓடிக்கொண்டிருந்தது. வயதான கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்வதும், இருவரும் சேர்ந்து ரசித்து வீட்டில் வேலை செய்வதும் என்று உடனே மீண்டும் யோசனைக்கு தாவினார். இந்த விளம்பரத்தை நான் எத்தனை முறை பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்து கூட நான் ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் இப்படி மடையனாக இருந்துட்டேனே என்று நினைத்து சங்கடப்பட்டார். இனி நாம் ஜானகி கிட்ட அப்படி இருக்கவே கூடாது. இத்தனை நாள் விட்டதையும் சேர்த்து மொத்த அன்பையும் கொட்டி அவளை திக்கு முக்காட வைக்கணும் என்று முடிவெடுத்தார். மறுநாள் காலையில் கையில் டீயுடன் தூங்கியிருந்த ஜானகியை எழுப்பினார். கண்களை திறந்த ஜானகிக்கு ஒரே ஆச்சரியம். என்னங்க இது, ஒருவேளை விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஐயோ என்று அவசரமாக எழப்போனாள் ஜானகி. இரு ஜானு, மணி 7 தான் ஆகுது. ஜானகி தன் கணவர் தன்னை ஜானு என்று அழைத்தது மிகவும் சந்தோஷமானாள். அவர் இப்படி அழைத்து வருடங்கள் பல ஆகிவிட்டன. மிகவும் பிரியமாக இருக்கும் போதுதான் அவளை அப்படி அழைப்பார் அவர். 7 ஆகுதா? அப்புறம் ஏங்க என்னை எழுப்பல? நான் வந்து டீ போட்டிருக்க மாட்டேனா? ஏன் இப்போ என்ன நான் போடக்கூடாதா? என் பொண்டாட்டிக்கு நான் செய்யக்கூடாதா என்று கூறியவரை அதிசயத்துடன் பார்த்தாள் ஜானகி. இன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்ய போகிறேன். சமையலும் நான் தான்.
நீ ரெஸ்ட்டு தான் ஃபுல்லாக, அந்த பக்கம் வரவே கூடாது. ஆமாம் சொல்லிட்டேன். ஏங்க என்னாச்சு திடீர்னு? என்னை மன்னிச்சுடு ஜானு. ரிட்டையர் ஆனதில் இருந்து நான் உன்னை கவனிக்கிறதே இல்லை. ரொம்ப சுயநலமாக இருந்துட்டேன். வீட்டில் நீ ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பே இல்லாமல் என் மேலே உனக்கு கோவம் இல்லையே? அப்படிலாம் இல்லைங்க. அவளுடைய கண்களில் லேசாக கண்ணீர். ராகவனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டாள். மறுநாளில் இருந்து 2 பேரும் சேர்ந்தே வீட்டு வேலைகள் எல்லாமே செய்தனர். தோட்டத்திற்கு சேர்ந்தே தண்ணீர் ஊற்றினர். வாரத்திற்கு 2 முறை கோயிலுக்கு சென்று வந்தனர். ஏதாவது திரைப்படம் மிகவும் பிடித்தமானவர்கள் நடித்து இருந்தால் சேர்ந்து போய் சினிமா பார்த்தனர். பழைய திருமண ஆல்பங்களை எல்லாம் எடுத்து பார்த்து மகிழ்ந்தனர். இருவரும் சேர்ந்து சீட்டு விளையாடினர். ஜானகிக்கு இப்போது எந்த வலியும் இல்லை, உடலில் சோர்வும் இல்லை. உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாள். ராகவனுக்கு இப்போது வாழ்க்கை என்றால் என்ன, காதல் என்றால் என்ன என்பது மிக நன்றாகவே புரிந்தது. காதல் என்பது காமத்தை சேர்ந்தது அல்ல. காதல் என்பது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வது, கடைசி வரை தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வது, விட்டு கொடுத்து வாழ்வது, ஒருவருக்கொருவர் அடுத்தவரிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பது, ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்வது, சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வது, எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் ஆதரவுடனும் இருப்பது, இதெல்லாம் தான் காதல் என்று அவருக்கு இப்போது புரிந்தது. பிள்ளைகள் வளரும் வரைதான். வளர்ந்துவிட்டால் அவரவர்க்கு அவரவர் குடும்பம், வேலை என்பது இயல்பான ஒன்று. ஆனால் கடைசி வரை சேர்ந்து பயணிக்கப் போவது கணவனும் மனைவியும் தான் என்பது மிக நன்றாகவே புரிந்து கொண்டார். உனக்கு நான், எனக்கு நீ என்பது போல் இருவரும் இருக்க வேண்டும் என்று இருப்பதுதான் இருவருக்குமே சந்தோஷம். அதுதான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் என்று புரிந்ததும் கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது அவருக்கு. அன்று அவர்களுக்கு திருமண நாள். ராகவன் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போக தயாராக வந்தார். ஜானகி புடவை மாற்றிக்கொண்டு வந்தாள். ஜானு, நீ இந்த வயசுலேயும் எவ்வளோ அழகாக இருக்கே தெரியுமா? செமையா இருக்கேடி. என்னங்க நீங்கள் போங்க. ஜானகி வெட்கப்பட்டாள். நீங்களும் தான் இந்த வயசுலேயே ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஹே, என்ன சொன்ன போங்க நீங்கள் என்று முகத்தை மூடிக்கொண்டாள் ஜானகி. ராகவன் சந்தோஷமாக சிரித்தார். இருவரும் கோயிலுக்கு சென்று வந்தனர். அன்று இரவு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக குரூப் கால் செய்து சந்தித்து பேசினர். தங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் பிள்ளைகள். டேய் பசங்களா, இன்னைக்கு பாருங்களேன் உங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்கான்னு ராகவன் சொன்னதும் அனைவரும் சத்தமாக சிரித்தனர். இனி எப்போதும் அங்கு ஆனந்தம்தான். கதை இனிதே நிறைவடைந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த கதையோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.